தேர்தல் வரும்பொழுது, தேர்தலுக்குரிய பிரச்சனைகளை ஒரு ஜனநாயகத்தில விவாதிப்பது தான் ஒரு ஹெல்தியான சமூகம். ஓராண்டுக்கு முன்னாடியே தேர்தல நாம் விவாதிக்கிறோம் என்றால், நிர்வாகத்தை பற்றிய அக்கறை இந்த சமூகத்தில் உள்ள மக்களுக்கு இல்லன்ற மாரியே இருக்கு. எல்லா காலங்களிலும் தேர்தல், தேர்தல், தேர்தல். அதை ஒட்டியே ஒரு கட்சியை பார்ப்பதும், அதை ஒட்டியே நமது செயல்பாடுகளை அமைப்பதும் என்பது நிர்வாகத்துக்கு சரியில்ல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பரப்புரையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு பழனிச்சாமி அவர்கள் எடுப்பது என்பது ஒரு ஜனநாயக செயல் அல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப ராகுல் காந்தி நடைப்பயணம் போனாரு இந்தியா அது முழுக்க. வேற தேர்தலுக்காக அல்ல. ராகுல் காந்தி இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்பதை முன்னிறுச்சு. பாரத் ஜோடோ இந்த நாட்டை ஒன்றிணைக்கணும் என மத ரீதியாகவும், மொழி ரீதியாகவும் பல்வேறு விதமாகவும் சிலர் இந்த நாட்ட உள்ளுக்குள்ள நமக்குள்ள துண்டாடுறாங்க. அது கூடாது. மக்களை ஒன்றிணைப்போம், தேசத்தை ஒன்றிணைப்போம் தான் அந்த நடைப்பயணம். இப்போ அந்த மாதிரி நடைப்பயணமாக தான் இல்ல அந்த மாரி பரப்புரை பயணமாகத்தான் அவர் செய்கிறார் என்றால், தேர்தலை பற்றியோ, அடுத்து வரக்கூடிய தேர்தல் கூட்டணியை பற்றியோவான உரைகளாக அது இருக்கக்கூடாது. அது என்ன இருக்கணும்னா, இந்த 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு என்ன செய்தது? என்ன செய்ய தவறியது? அவங்க வைக்கிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை மீட்போம். எங்கேருந்து மீட்க போறீங்க? தமிழ்நாடு அடகு வைக்கப்பட்டது போன ஆட்சியில அப்படின்னு மக்கள் மாத்துனாங்க. இப்ப தமிழ்நாட்ட எங்கிருந்து மீட்க போறீங்க என்கிற கேள்வி சொல்லணும். அப்படி இல்லாமல், இந்த கட்சி என்னோட அலையன்ஸ்க்கு வரும், அந்த கட்சிக்கு வராது என்று தேர்தலுக்கு போறீங்கன்னா, நிர்வாக அக்கறை உங்களுக்கு இல்லன்னு அர்த்தம். இல்ல இன்னொரு பக்கம் அதிமுகவை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அத வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. தொண்டர்கள உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அது எல்லாமே இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக எடப்பாடி மேற்கொள்ள தான் இருக்காரு. அதுதான் தேர்தலை மையப்படுத்தாமல், நிர்வாகத்தை மையப்படுத்தி இருப்பது தான் ஜனநாயகத்தை பலப்படுத்தும்னு என்னுடைய பார்வைய நான் சொல்றேன்.